கடைசியில இப்படி ஒரு சம்பவம் நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப எங்க இருக்கோம்னா நம்ம மதுரையில இருக்க சூரியன் ஹோட்டல் தான் இருக்கும். உள்ள போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஹோட்டலுக்குள்ள என்ட்ரி ஆனா ஃபர்ஸ்ட் போய் கையை கழுவிலாம் சொல்லிட்டு கையை கழுவிட்டேன். இன்டீரியர் டிஷ் எல்லாம் பாக்கிறதுக்கு ஹோட்டல்ல பக்காவா இருக்குப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சாக்கல மெனு கார்டு எடுத்து பரட்டி பார்த்தா இது வரைக்கும் கேள்விப்படாத டிஷ்ஸ்லாம் மெனு கார்டில் இருக்கு. அப்படியே நம்மளுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன பிளேட் வந்துட்டு பிளேட்டை பார்க்கறது பல கிண்ணங்கள் வச்சு பக்காவா இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சப்பாத்தி மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு தால் மாதிரி கொடுத்தாங்க. அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதோட டேஸ்ட் கொஞ்சம் அவரேஜா தான் இருந்தது. அடுத்தது மீல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா சாதத்தை வச்சு மேல சாம்பார் எடுத்து ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். கறி குழம்பு மட்டும் சாம்பார் ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? அவங்க கொடுத்த கூட்டு பொரியல்லாம் எடுத்து ஒன்றா வச்சு சாம்பாரோடு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சாம்பாரோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அடுத்தது அவங்க வச்சுருந்த வத்த குழம்பு கீரை குழம்பு எல்லாத்தையும் அடித்து ஊற்றி நாக் அவுட் பண்ணி வச்சு கடைசியாக தயிரை ஊற்றி முடிச்சிட்டேன். நீங்களும் நம்ம மதுரையில் இருக்க சூரியன் ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுனா கீழே மறக்காம ஒரே கமெண்ட் பண்ண தட்டி விட்டு போயிடுங்க. என்ன அந்த சம்பவம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நம்ம ரீசெண்டாக மதுரை போயிருந்தப்ப வழியில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனது. வீல் தனியாக கலண்டு நீங்களும் பைக் கார்லாம் போகிறப்ப கொஞ்சம் பொறுமையாக போங்க.